ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு இங்கே பாருங்கள் வல்லாரைக்கீரை நிறைய இருக்குது. இன்றைக்கி வல்லாரைக்கீரை வந்து பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு வல்லாரைக்கீரை பறிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டவுனில் வந்து நம்மளுக்கு காசு கொடுத்தா தான் கிடைக்கும், அப்பையும் எல்லா டைமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. பார்த்தோன்னா ஒரு ஆசையாக இருந்துச்சு, அதனால இன்றைக்கி கீரை பொரியல் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். அவங்க ஃபுல்லாக பொன்னாங்கண்ணி கீரை நிறைய இருக்குது அந்த சைடு. இங்கே வந்தால் நிறைய கீரை, எப்படியும் ஒரு 10 கீரைக்கு மேலே இருக்குது சுற்றி சுற்றி. இன்றைக்கி வந்து சரி வல்லாரைக்கீரை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு பொன்னாங்கண்ணி கீரை பறிக்கலாம் அப்படின்ட்டு. இதில் பூ பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்கள். வல்லாரைக்கீரையில் அந்த பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் ஒரு பூ வந்திருக்கு, நான் இவ்வளோ நாள் பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கீரை. பொன்னாங்கண்ணி கீரை வந்து இது வந்து டவுன் சைட்லாம் அதிகமாக கிடைக்காது. ஆனால் நான் கால் வச்சுருக்கிற இடம் ஃபுல்லாக மிதிக்கிறோம், இருந்தாலும் அதை மிதித்தா தான் கீரை பறிக்க முடியும். அதனால் எல்லாம் மருந்து அடித்து வேஸ்ட்டாக தான் போகும். இது இங்கே இருக்கவங்க யாரும் அவ்வளோக்கு இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு டவுன் சைட்லேருந்து வந்தனால இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறக்கே ஒரு புதுமையாக இருக்குது, நல்லாயிருக்கு. எவ்வளோ கீரை பாருங்கள். இங்கே பாருங்கள் வல்லாரைக்கீரை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதில் இருக்க பூ எல்லாம். இன்றைக்கி வல்லாரைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி வல்லாரைக்கீரை தோட்டத்தில் பறித்த வல்லாரைக்கீரை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வேணால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயமும் வரமிளகாவும் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு அது கொஞ்சம் லைட்டாக வதங்க வச்சுக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம், கீரைக்கு தான். வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கினா கீரை வந்து கழுவி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கீரை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அப்புறம் லாஸ்ட்டு கீரை சுண்டி வரமும் உப்பு போட்டுக்கலாம். இப்போதைக்கு கீரை நல்லா வெந்து வரட்டும். உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி விட்டு வேக வைக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். கீரை கொஞ்சம் வெந்துருச்சுங்க, 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. நான் இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தேங்காயும் ஒரு வரமிளகாவும் சேர்த்து தான் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வரமிளகா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா வதங்கணும். பாருங்கள், கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேங்காய் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 மூடி எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரியே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், கீரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வல்லாரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.